மோர் தென் ஒரு 15 அப்ளிகேஷன் போட்டிருப்பேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸு, ரயில்வேஸ்க்கெல்லாம் போட்டேன். எதுக்கு ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு இப்போ வரையுமே எனக்கு தெரியாது. இப்போ வரையுமே தெரியாது எனக்கு. ஏன்னா நான் எஜுகேஷனில் 2 டிகிரி முடிச்சிருக்கேன். அப்புறம் நான் ஸ்போர்ட்ஸில் 2019 25 வரையும் கரண்ட்டில் எல்லா நேஷனல்ஸுமே மெடல், இன்டர்நேஷனல்ஸ் வந்து ஏஷியனில் மெடல் பண்ணியிருக்கேன். எதுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு இப்போ வரையுமே தெரியாது. நான் வந்து அப்புறமும் ரெண்டாவது டைமும் என்னோட நேஷனல் ரெக்கார்டை ப்ரோக் பண்ணேன், என்னோட ரெக்கார்டு. அப்போ வந்து நான் பெங்களூர் ரயில்வேஸில் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் எனக்கு எந்த சென்ட்ரல் இதுலையுமே கொடுக்கல. நான் அப்போ ஹானர் பண்ணுறதுக்காக உதய் சார் வந்து அப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அப்போ தான் மாறின டைம், 2 months ஆகுது சார். அப்போ நான் போய் கேட்டேன், சார் இது மாதிரி எனக்கு தமிழ்நாட்டில் தான் ஃபெசிலிட்டிஸ், சென்னையில் தான் அதிகம் போல் வால்ட் பண்ணுறது. ஸோ எனக்கு வெளியில் போனால் என்னால் பண்ண முடியாது, எனக்கு தமிழ்நாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு, எனக்கு ஒரு 3 months டைம் கொடு, நான் உனக்கு வந்து வேலை கொடுக்குறேன் அப்புறம் அப்படி சொன்னாரு. 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால முதல் பெண்ணா நான் வந்து அதில் அப்பாயின்மெண்ட் ஆகி டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் ஆனேன். ஈவன் நான் ரயில்வேஸில் போஸ்ட் கொடுத்தாங்க, அதை விட 3 மடங்கு சேலரி வந்து இப்போ நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் சென்னையில் டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்டில்.